ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்பிஐ பேங்க்கில் இருக்கிற ஒரு சூப்பரான சேவிங்ஸ் ஸ்கீமை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் எஸ்பிஐ பேங்க்கில் இருக்க ஆனுட்டி டெபாசிட் ஸ்கீம்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்கீம்னா என்ன, இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியாது, இதில் இருக்க அட்வான்டேஜஸ்லாம் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் என்ன, எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத A to Z வரைக்கும் டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த ஸ்கீம்ஸில் வந்து நம்ம ஜாயின் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றத என்னுடைய ஒப்பீனியன் மூலமாக நான் இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஆனுட்டி டெபாசிட் ஸ்கீம்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்ககிட்ட இருக்க ஒரு லம்ப் அமௌண்ட்டு, ஸோ ஒரு லம்ப் அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அவங்க மந்த்லி ஒரு ஃபிக்ஸ்டு இன்கமாக உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஆனுட்டி டெபாசிட் ஸ்கீமுடைய மெயின் கான்செப்ட். ஸோ டெபாசிட், அதாவது லம்ப் அமௌண்ட்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுக்கு ஒரு அமௌண்ட்டு மந்த்லி பே பண்ணுவாங்க. அடுத்தது இந்த ஸ்கீம்ஸில் வந்து என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுட்டு லாஸ்ட்டாக எவ்வளோ அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ எஸ்பிஐ பேங்க் அப்படின்றதுனால உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து 100% வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். கேபிட்டல் ப்ரொடக்ஷன்ஸும் இருக்குது, கேரண்டி ரிட்டர்ன்ஸும் இருக்குது. இந்த ஸ்கீம்ஸில் பொறுத்த வரைக்கும் எந்தவித ரிஸ்க்கும் உங்களுக்கு வந்து இருக்காது. அதனால் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 100% வந்து சேஃபாக இருக்கும். அடுத்தது இந்த ஆனுட்டி டெபாசிட் ஸ்கீமில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் வந்து நீங்கள் டென்யூரில் வந்து டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதில் வந்து ஒரு பர்டிகுலர் டென்யூர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. 36 மந்த், 60 மந்த், 84 மந்த், 120 மந்த் அப்படின்னு சொல்லி ஒரு 4 டென்யூர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இந்த 4 டென்யூரில் உங்களுக்கு ஏற்ற போல் உங்களுக்கான டென்யூரை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து தாராளமாக இந்த ஸ்கீம்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்தது இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் எல்லா பிரான்ச்சஸ்லுமே அவைலபிளாக இருக்குது. உங்களுடைய நியர்பையாக இருக்கிற பிரான்ச்சஸை நீங்கள் விசிட் பண்ணி இந்த ஆனுட்டி டெபாசிட் ஸ்கீம்ஸை பற்றி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அவங்க டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோலையும் நான் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஸ்கீம்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மினிமம் 1000 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய ரிலவெண்ட் பீரியடில் நீங்கள் வந்து இதை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நோ லிமிட். ஸோ நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் இந்த ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ மெச்சூர்ட் விட்ரால், அதாவது ஒரு 15 லட்ச ரூபாய் வரைக்குமே நீங்கள் வந்து ப்ரீ மெச்சூர்ட் விட்ரால் வந்து அலோடு இருக்குது இதில். ஸோ நீங்கள் க்ளோஸ் பண்ணணும், முன்கூட்டியே க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து சம் சார்ஜஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்றத அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டேர்ம் டெபாசிட்டுக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோ ஸோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் இந்த ஸ்கீம்ஸுக்கும் இருக்கும். இதில் பப்ளிக் அண்ட் ஜென்ரல் சிட்டிசனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஏன்னா சீனியர் சிட்டிசனுக்கு தனி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, ஜென்ரல் சிட்டிசனுக்கு தனி இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருக்கும். ஜென்ரல் சிட்டிசன்லேருந்து சீனியர் சிட்டிசனுக்கு 0.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக தான் இதில் கொடுக்குறாங்க. அடுத்தது நாமினி ஃபெசிலிட்டிஸ் வந்து அவைலபிள் ஃபேவர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நாமினியை யார் சூஸ் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு ஏற்ற போல் உங்களுக்கு வந்து லோன் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ பேலன்ஸ் அமௌண்ட் டு பி லோனாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ லோன் பார்த்தீங்கன்னா 75% ஆஃப் லோன்ஸ் வந்து உங்களுடைய பேலன்ஸ் அமௌண்ட்டில் வந்து அவங்க கால்குலேட் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் யூனிவர்சல் பாஸ்புக் இஷ்யூட் பை தி டேர்ம் டெபாசிட். ஸோ இந்த ஸ்கீம்ஸுக்கு வந்து யூனிவர்சல் பாஸ்புக் வந்து கொடுப்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கீம்ஸை நீங்கள் எங்கே வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் அலோட் ஃபார் தி எனி எஸ்பிஐ பேங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த ஸ்கீம்ஸில் வந்து ஸோ நார்மலாக நீங்கள் என்ன டென்யூர் சூஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் இயர்லேருந்து செகண்ட் இயர் வரைக்கும் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 5%, சீனியர் சிட்டிசனுக்கு 5.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் இதில் கால்குலேட் பண்ணுறாங்க. செகண்ட் இயர்லேருந்து தேர்ட் இயர்க்குள்ளே நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 5.10% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும், சீனியர் சிட்டிசனுக்கு 5.60% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்குறாங்க. தேர்ட் இயர்லேருந்து 5 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 5.30% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும், 5.80% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்குறாங்க. 5 இயர்ஸ்லேருந்து 10 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 5.40% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும், சீனியர் சிட்டிசனுக்கு 6.20% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம பேங்க்குக்கு இஎம்ஐ லோன் கொடுக்குற கான்செப்ட் தான் இது. ஸோ நம்ம பேங்க்குக்கு லோன் கொடுக்கும்போது அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாக தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதுவே நம்மளுக்கு வந்து லோன் கொடுக்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து அதிகமாக தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த கான்செப்ட் எப்படி அப்படின்னா பேங்க் மோஸ்ட்லி வந்து நம்மளுக்கு தான் அந்த கஸ்டமர்ஸுக்கு வந்து லோன் கொடுப்பாங்க. ஸோ அந்த லோனுக்கு ஒரு பர்டிகுலர் இஎம்ஐ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதை வந்து
நம்ம பிரின்சிபல் அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் நம்ம ரெகுலராக பே பண்ணிட்டு இருப்போம் அந்த பர்டிகுலர் டென்யூர் வரைக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டை அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே கான்செப்டை நம்ம கிட்ட வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுதான் இந்த ஆன்னுட்டி ஈக்விட்டி, அதாவது ஆனுவலிட்டி டெபாசிட் ஸ்கீம் உடைய மெயின் கான்செப்ட். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ டென்யூர் வந்து 3 years அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5.30% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு மந்த்லி 3011 ரூபா இன்ட்ரெஸ்ட்டும், அதாவது 3011 ரூபா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடையாது, இந்த அமௌண்ட்லேயே உங்களுக்கான பிரின்சிபல் அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் சேர்த்து தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இதில் இருக்கிற மெயினான டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு லம்ப் அமௌண்ட்டை நீங்கள் வந்து கொடுத்துருவீங்க. ஆனால் அந்த அமௌண்ட்டு இப்போ 15 மற்ற எப்படியெல்லாம் நீங்கள் எப்படி ஓப்பன் பண்ணுவீங்க அப்படின்னா, ஸோ ஒரு 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 10 லட்ச ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் உங்களுக்கு வந்து ரெகுலராக பே பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த எண்ட் ஆஃப் தி டென்யூரில் அந்த 10 லட்ச ரூபாய் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஸ்கீமில் அப்படி கிடையாது. ஸோ அந்த நீங்கள் 10 லட்ச ரூபாய் பே பண்ணீங்க அப்படின்னா அந்த 10 லட்ச ரூபாய்க்கு வந்து ஒரு அந்த டென்யூர் வந்து டிவைட் பண்ணி அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பிரின்சிபல் அமௌண்ட்டையும் ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து மந்த்லி இஎம்ஐயாக பே பண்ணுவாங்க. எண்ட் ஆஃப் தி டென்யூரில் உங்களுக்கு 0 தான் வேல்யூ இருக்கும். ஸோ அதுதான் இதோடைய மெயினுடைய கான்செப்ட். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மந்த்லி 30,106 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கெயின் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத இதில் டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கலாம். ஸோ இப்போ நம்ம உங்களுக்கு இஎம்ஐ சார்ட்டோட உங்களை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ 1 லட்ச ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, மந்த்லி இஎம்ஐ அமௌண்ட்டாக உங்களுக்கு வந்து 3011 ரூபாய் கிடைக்கும். ஸோ இந்த கான்செப்ட் எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது டெபாசிட் அமௌண்ட் உங்களுடைய லோன், அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண 1 lakh உங்களுக்கு இஎம்ஐ அமௌண்ட்டாக 3011 ரூபாய் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த 3011 ரூபாயிலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட்டையும் உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் ஆட் பண்ணி தான் அவங்க பே பண்ணுறாங்க. ஸோ அப்படி பே பண்ணும்போது அந்த எண்ட் ஆஃப் தி டென்யூரில் உங்களுக்கு அந்த நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அந்த 1 lakh வந்து கிடைக்காது. நிறைய பேர் என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா, ஸோ மந்த்லி நம்மளுக்கு வட்டி மட்டுமே கிடைக்குது, ஸோ அதனால் இதை வந்து ஸ்கீம்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது. நீங்கள் 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு மந்த்லி 3000 ரூபாய் உங்களுக்கு இஎம்ஐ மட்டும், அதாவது இஎம்ஐ அமௌண்ட்டாக உங்களுக்கு வந்து ரெகுலராக கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா, ஸோ அந்த இஎம்ஐ அமௌண்ட்லேயே பிரின்சிபல் அமௌண்ட்டையும் உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் சேர்த்து தான் அவங்க பே பண்ணுறாங்க. அப்படி பே பண்ணும்போது எண்ட் ஆஃப் தி டென்யூரில் உங்களுக்கு எந்த வேல்யூவுமே கிடைக்காது, அந்த இஎம்ஐ அமௌண்ட்டு மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லம்ப் அமௌண்ட்டாக கொடுக்கறதுனால, ஸோ இந்த ஸ்கீமில் மோஸ்ட்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டு தான். ஆனால் என்னுடைய அட்வைஸ் படி இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது வேஸ்ட்டு தான். ஸோ ஏன்னா நம்ம லம்ப் அமௌண்ட்டாக கொடுக்குறோம், அந்த லம்ப் அமௌண்ட்டுக்கு பிரின்சிபல் அமௌண்ட்டும் இஎம்ஐ அமௌண்ட்டும் சேர்த்து கொடுக்கறதுனால, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட வந்து ஒரு லம்பான அமௌண்ட்டை வந்து அவங்க வாங்கிக்கிறாங்க, அந்த அமௌண்ட்டையே பிரித்து உங்களுக்கு வந்து பே பண்ணுறாங்க. ஸோ அதுதான் சிம்பிளான கான்செப்ட். ஸோ அதனால் இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து 0% தான். ஸோ அதனால் இந்த ஸ்கீம்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணுறது நல்லது. இதுக்கு பதில் நீங்கள் எஃப்டிஓலையோ அல்லது போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது என்னுடைய அட்வைஸாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.